சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த ஆண்டு புரட்சி கவிஞர் பிறந்தநாள் விழா வருகிறது. இது ஒரு கூடுதல் சிறப்பாகும். ஒரு காலகட்டத்திலே சுப்பிரமணிய தூது பாடிய புரட்சி கவிஞர் மயிலாடுதுறையில் தந்தை பெரியாருடைய உரையை கேட்டு மறுமலர்ச்சி பெற்று அவர் புரட்சி கவிஞனாக மாறினார் என்பது முக்கியமான வரலாறு. அவருடைய படைப்புகள் எல்லாம் காலத்தை வென்று இருக்கக்கூடியவன. நல்ல இமயம், வளங்கொழிக்கும் கங்கநதி, வெள்ள தமிழ்நாட்டின் மேன்மை பொதிமலைகள், செந்நெல் வயல்கள், செழுங்கரும்பு தோட்டங்கள், இன்பம் செறிந்திருக்கும் இப்பெரிய தேசத்தில் 30 கோடி மக்கள் மொய்த்தன்னே, செப்பு மலங்கள் செறிந்தன்னே, மூட பழக்கம் முடிவற்ற கண்ணுறக்கம், ஓடுவதென்றோ உயர்வதென்றோ என்று எதை எடுத்தாலும் அவர் தந்தை பெரியார் சிந்தனையோடு அவர் படைத்திருக்கிறார். தந்தை பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பி உலகு தோழும், மணக்குகையில் சிறுத்த விழும் என்றார். தந்தை பெரியாரை பற்றி எத்தனையோ கவிஞர்கள் பாடியிருந்தாலும் இந்த வரிக்கு ஈடாக ஆகவே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மறைந்தாலும் அவர் படைத்த சுயமரியாதை கொள்கைகளை நாடெங்கும் எடுத்துச் செல்லுவோம். இது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு என்கின்ற முறையிலே இந்த விழாவுக்கு தனி சிறப்பு. வாழ்க புரட்சி கவிஞர், வெல்க அவருடைய கொள்கைகள். புரட்சி கவிஞருடைய 133வது பிறந்தநாள் விழாவை அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டு தேர்தல் பணி காரணமாக அரசு முதல்வரோ அமைச்சர்களோ கலந்து கொள்ள இயலாததுதான் சிறிது வருத்தமாக உள்ளதே தவிர மற்றபடி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் நடக்க உள்ளது. எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நினைவு நூலகம் அத்துடன் மணிமண்டபம் சேர்ந்து சென்னையில் அமைக்க வேண்டும். பாவேந்தருடைய நினைவு நூலகம் புதுவையில் அமைந்துள்ளது, சென்னையில் அதுபோன்று இல்லை, சிலை மட்டும்தான் உள்ளது. இது குறித்து குடும்பத்தாரும் மற்றும் பொதுமக்கள் கவிஞர் பெருமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மனு அளித்துள்ளோம். அது குறித்து சீர செய்வதாக கூறியுள்ளார்கள். இது குறித்து நம்ம கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்று நம்புகிறோம். முதல்வர் இங்க சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே புது இது பாவேந்தருக்கு எந்த இதுவும் இல்லை, சிலை மட்டும்தான் இருக்கு. அதனால பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்கு. வேற அவர் சம்பந்தமா ஆவண காப்பகம் இந்த இதில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கு. மற்றபடி அருங்காட்சியகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுவையில் தான் அவருடைய புகைப்படம், எழுத்து எல்லாம் இருக்கு. இங்கே பெரும்பகுதி தமிழ் மக்கள் வாழுங்க, அதுபோல இங்கேயும் அமைக்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.